இந்த கார்பன் அணுவை பயன்படுத்திதான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பொருட்களின் வயதை கணக்கிடுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? சாதாரணமாக நாம் சுவாசிக்கும் காற்றிலும் நாம் உண்ணும் உணவிலும் மிக மிகச் சிறிய அளவில் கார்பன் 14 என்ற ஐசோடோப்பு கலந்துள்ளது. இது ஒரு கதிரியக்க ஐசோடோப்பாகும். பொருட்களின் வயதை கணக்கிடும் இந்த முறைக்கு கார்பன் டேட்டிங் என்று பெயர். இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். செடிகள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் உயிருடன் இருக்கும் வரை உணவின் மூலமும் சுவாசம் மூலமும் கார்பன் 14ஐ உடலுக்குள் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அதனால் அவர்கள் உடலில் கார்பன் 14 அளவு ஒரு குறிப்பிட்ட அளவில் நிலைத்திருக்கும். ஒரு உயிரினம் இறந்தவுடன் அது உணவு உண்பதையும் சுவாசிப்பதையும் நிறுத்திவிடும். இதனால் புதிய கார்பன் 14 உடலுக்குள் செல்வது நின்றுவிடும். உடலில் ஏற்கனவே இருக்கும் கார்பன் 14 ஒரு கதிரியக்க பொருள் என்பதால் அது மெல்ல மெல்ல சிதையத் தொடங்கும். அதாவது அதன் அளவு குறைந்து கொண்டே வரும். வயதை கணக்கிடுதல் சுமார் 5800 ஆண்டுகளுக்கு ஒருமுறை உடலில் உள்ள கார்பன் 14 அளவு பாதியாக குறையும். உதாரணத்திற்கு, அகழ்வாராய்ச்சியின் போது ஒரு பழைய மரக்கட்டையோ அல்லது எலும்போ கிடைத்தால் அதில் மீதமுள்ள கார்பன் 14 அளவை விஞ்ஞானிகள் அளவிடுவார்கள். அந்த அளவு எவ்வளவு குறைந்திருக்கிறது என்பதை கணக்கிட்டு அந்த உயிரினம் இறந்து எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆகிறது என்பது துல்லியமாக சொல்லிவிடுவார்கள். கீழடி போன்ற இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்று உறுதி செய்யப்பட்டதற்கு இந்த கார்பன் டேட்டிங் முறைதான் காரணம்.